அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஏ நடராஜன், எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி, டிப்ளமோ இன் லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி. நான் பழனி சஞ்சய் மருத்துவமனையின் சேர்மனாகவும் தலைமை மருத்துவராகவும் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் உள்ளேன். எண்டாஸ்கோபி மற்றும் கொலனாஸ்கோபி வல்லுநராகவும் லேசர் ப்ராக்டாலஜி ட்ரைனிங் எடுத்து லேசர் சர்ஜனாகவும் உள்ளேன். நமது மருத்துவமனையில் கடந்த ஒரு வருடமாக லேசர் ப்ராக்டாலஜி என்ற புதிய அறுவை சிகிச்சை துறை ஆரம்பித்துள்ளோம். இதன் மூலம் மூலம், பௌத்திரம், பிஸ்டுலா என்ற பௌத்திரம் மற்றும் ஃபிஷர் இன் ஏனோ ஆகிய அறுவை சிகிச்சைகளை லேசர் மூலமாக பண்ணுகிறோம். மேலும் வெரிகோஸ் வெயின் என்ற அறுவை சிகிச்சையும் லேசர் மூலமாக பண்ணுகிறோம். முதலில் மூலம் லேசர் பைல்ஸ் ஆப்ரேஷன் என்றால் என்ன என்று பார்ப்போம். சாதாரணமாக மூலம் என்றால் மலக்குடலினுடைய கீழ்ப்பகுதியில் இரத்த குழாய் வலிதாகி பெரிதாகி கூட அந்த குடலுடைய உள் சுவரையும் இழுத்து கீழே வருவதுதான் மூலம். இந்த மூலத்தில் நிறைய வகைகள் உண்டு. ஆரம்ப மூலம் ஃபர்ஸ்ட் டிகிரி என்று சொல்வார்கள். அது மருந்து மாத்திரைகளிலேயே சரியாகும். மலச்சிக்கலை அவாய்ட் செய்து மருந்து மாத்திரைகள் ஆயின்மெண்ட் கொடுத்தாலே சரியாகும். செகண்ட் அண்ட் தேர்ட் டிகிரி பைல்ஸ் உள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அது ஓப்பன் அறுவை சிகிச்சை என்றால் நம்ம அந்த மூல உள்ள பகுதியை வெட்டி எடுத்து அறுவை சிகிச்சை செய்வதால், அதாவது போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட் அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு 4-5 நாள்களுக்கு வலி அதிகம் இருக்கும். ஆனால் லேசர் அறுவை சிகிச்சையில் நமது ஒரு சிறிய துளை வழியாக லேசர் இலையை செலுத்தி அது லேசர் கதிர்வீச்சை உள் செலுத்தி அந்த மூலத்தை நம்ம அறுவை சிகிச்சை செய்வதால் இதில் வலி மிகவும் குறைவாகும். அறுவை சிகிச்சை செய்த அன்று மாலையோ அல்லது அடுத்த நாள் காலையோ பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். பேஷண்ட் ஓரிரு தினங்களில் எல்லா வேலையையும் செய்ய முடியும்.